السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده بعد. எல்லா புகழும் ஏகிறவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் உரித்தானதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நாமெல்லாம் உயிரை விட மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், சுஹதாக்கள், இமாம்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் இன்னும் உங்கள் மீதும் எம் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாய், அல்ஹம்துலில்லாஹ், அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி சார்பாக நடத்தப்படும் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான செய்தி, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉன், லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉன், உறவை முறிப்பவர் சுவனம் போக மாட்டார். உறவை முறித்து வாழக்கூடியவர் சுவனம் நுழைய மாட்டார் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது புகாரியில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ். அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, நாம் சற்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். சாதாரண விஷயத்திற்கெல்லாம் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு சாதாரண விடயத்திற்காக வேண்டி ஒருவருக்கொருவர் நேரில் பார்த்து பேசினால் அதனுடைய விஷயம் முடிந்துவிடும், மன கசப்புகள் போய்விடும், மன சங்கட்டங்கள் நீங்கிவிடும். ஆனால் அதை போய் பார்த்து பேசுவதற்கு நம்முடைய கோபம் இடம் கொடுக்காததினால், நம்முடைய வரட்டு பிடிவாதம் இடம் கொடுக்காததினால் எத்தனையோ வருடங்களாக இரண்டு வார்த்தை பேசினால் ஒன்று சேரக்கூடிய குடும்பங்கள் பல ஆண்டுகளாக உறவுகள் துண்டிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. யாரோ எவரையோ போன்று பார்க்கக்கூடிய காட்சிகள். இவர்களுக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்படும் என்று சொன்னால் அது வாழையடி வாழையாக எல்லா சந்ததியையும் பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு ஏதோ ஒரு மனக்கசப்பு ஏற்படும் என்று சொன்னால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு பிள்ளைகளுடைய உள்ளத்தில் கூட விஷத்தை விதைக்கக்கூடிய காலமாக மாறிவிட்டது. அவங்களுடைய வீட்டுக்கு செல்லக்கூடாது, நீ பேசக்கூடாது, அவங்க அப்படி இப்படி என்று அந்த சின்ன பிள்ளையுடைய உள்ளத்தில் விஷத்தை ஏற்படுத்தி அந்த குடும்பத்தை பற்றியான தவறான அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி ஒரு சின்ன விஷயத்திற்காக வேண்டி அந்த பிள்ளை வளர்ந்து அது தன்னுடைய வாழ்க்கையில் பெரியலாகும் பொழுது, அதற்கென்று குழந்தைகள் வரும் பொழுது அந்த பிள்ளை தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லும். இப்படி வாழையடி வாழையாக அந்த குடும்பமே ஒரு எதிரியான குடும்பமாக மாறிவிடும். ஆனால் இதனுடைய அசல் அடிப்படை என்னவென்று நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் சின்ன விஷயமாக இருக்கும். என்ன, பத்திரிக்கையில் என் பேரை கடைசியில் போட்டுட்டீங்க, என் பேரை இனிஷியல் இல்லாமல் போட்டுட்டீங்க, மூணாம் மனுஷன் மாதிரி என்னுடைய பேரை சின்னதாக போட்டுட்டீங்க, என்னுடைய பேரை நீங்கள் பெருசாக போடலை, என் பேருக்கு முன்னால் அவன் பேரை போட்டிருக்கிறீங்க, அவனுக்கு எனக்கு ஆகாதுன்னு தெரியும், அவன் பேரை என் பேரோட சேர்த்து போட்டிருக்கீங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா? பத்திரிகை அடிப்பது என்பதே மார்க்கத்தில் முதல் கட்டாயம் கிடையாது. ஆனால் அதற்கு இன்றைக்கு தேவையில்லாமல் எத்தனையோ லட்சக்கணக்கில் செலவுகள் செய்யப்படுகிறது. அதுவே இஸ்ராப், அதுவே வீண்விரயம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு நாம் இன்னைக்கு பத்திரிகையில் பேரை சுருக்கமாக போட்டுட்டாங்க, பெருசாக போட்டுட்டாங்க, அதில் வேற ஒருத்தன் பேரை சேர்த்து போட்டுட்டாங்க, என் பேரை கடைசியில் போட்டுட்டாங்கன்னு சொல்லி சின்ன சின்ன சப்ப காரணத்துக்காக வேண்டி நான் உங்களுடைய திருமணத்தில் கலந்து கொள்ள மாட்டோம், வீட்டுக்கு வரமாட்டோம், உங்களுடைய முகத்தில் நாங்கள் பங்கேற்க மாட்டோம், உங்களுடைய முகத்தில் முழிக்க மாட்டோம் என்று சொல்லி உறவுகளை துண்டித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சிலத்துர் ரஹீம் என்று சொல்லக்கூடிய சாதாரண விஷயம் அல்ல. ஒரு ஹதீஸில் பார்க்கிறோம், உறவானது அல்லாஹ்வுடைய அரிசை பிடித்து தொங்கிக் கொண்டு இருக்கிறதாம். சொல்லுகிறதாம், யா அல்லாஹ், யார் என்னை சேர்த்து வாழ்கிறாரோ அவர்களை நீயும் சேர்த்து வைத்துக்கொள், யார் என்னை துண்டித்து விடுகிறார்களோ அவர்கள் நீயும் துண்டித்து விடு என்பதாக சொல்லுகிறது என்ற அந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். ஆக அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, நாம்
சின்ன சின்ன விஷயத்திற்காக வேண்டி, தேவையில்லாத விடயத்திற்காக வேண்டி சாதாரணமாக பேசினால், முகத்தை பார்த்து சிரித்தால், ஒரு சலாம் கொடுத்தினால், ஒரு முஆனகா செய்தால், முசாஹபா செய்தால் தீரக்கூடிய விஷயத்தை காலம் காலமாக இழுத்தடித்து அது மிகப்பெரிய பிரச்சனையை போன்று ஆக்கி குடும்பங்களை பிரிந்து வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குடும்பத்தை சேர்த்து வாழ்வோம். நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நம்முடைய குடும்பங்களோடு நாம் ஒன்றாக உள்ளே நுழையக்கூடிய வாய்ப்பையும், நபியோடு ஒன்றாக இருக்கக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் தந்துள்ள வேண்டும் என்ற பிரார்த்தனை செய்வோம். மீண்டும் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற இந்த நிகழ்வின் வாயிலாக நாளை தினம் வேறொரு செய்தியோடு சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.